ஸோ இன்றைக்கு தியானிக்கும்படியான வசனம் मैथ्यू 4:19. आज मनन करने वाला वचन है मैथ्यू चैप्टर 4 वर्स 19. ஸோ இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளில் திசையில் இருந்து வருகிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று. ஸோ இன்னைக்கு தேவன் கொடுக்கப்பட்ட வசனம், இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள். मैथ्यू 4:15. मैथ्यू चैप्टर 4 वर्स 15. 19 नहीं है, 15 है. 15 என்ன போட்டுருக்குன்னா, இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். जो अंधकार में है लोग मैथ्यू 4:15. सो இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். जो अंधकार में थे वो लोग उन लोगों ने एक रोशन देखा था. सो இந்த வசனம் எதை குறிக்குதுன்னா, ஆல்ரெடி இது ஏசாயால சொல்லப்பட்ட ப்ராஃபஸியா இருக்குது. इस वचन ने ये दीक्षात कहता है that ये वाला वचन ऑलरेडी ऐसाया चैप्टर में लिखा हुआ है. सो दिस इज अ प्रोफेसी ऑलमोस्ट 1000 years. ये एक दृष्टांत है 1000 वर्ष के पहले दिया हुआ. सो அதாவது ஜீசஸ் கிரைஸ்ட் பிறக்கிறதற்கு முன்னாடி ஏசாயாவால சொல்லப்பட்ட ப்ராஃபஸியா இருக்குது. ये वाला जो वचन है वो यीशु मसीह पैदा होने के पहले ஏசாயா के थ्रू ये वाला दृष्टांत दिया हुआ है. सो இதுதான் நம்மளுடைய ஃபவுண்டேஷன் வேர்டாவும் இருக்கு. ये हमारा फाउंडेशन है. தேவன் என்ன சொல்ல வராருன்னா, இயேசு பிறக்கிறதற்கு முன்னாடி மக்கள் எல்லாருமே இருள்ல தான் இருந்து கொண்டே இருந்தாங்க. तो पिता ये बोलने जा रहे हैं, यीशु मसीह पैदा होने के पहले सारे लोग अंधकार में थे. सो அந்த अंधकारம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல இருக்க வேணும். वो अंधकार क्या है वो हमको पहले पता होना चाहिए. Because there are இரண்டு உலகம் அந்த பூமியில இருக்கு. क्योंकि इस दुनिया में दो तरीके का दुनिया है. ஒன்னு அந்தகார உலகம் இருக்கு, இன்னொன்னு வெளிச்சத்தின் உலகம் ஒன்னு இருக்கு. एक अंधकार की लोग है, एक रोशनी का लोग है. अंधकारத்துல என்னென்ன இருக்குன்னா, மனிதனை அழிக்கக்கூடிய எல்லா காரியங்களும் உள்ள இருக்கு. மனிதனை அழிக்கக்கூடிய अंधकारம் என்பது எதை குறிக்குதுன்னா, अंधकार क्या बताने जा रहा है? ஒரு மனிதனை அழிக்கக்கூடிய எல்லா காரியங்களுமாக இருக்கிறது. एक आदमी को खत्म करने वाला सारे चीज अंधकार में है. சோ எல்லாரும் முதல்ல மியூட்ல போட்டுருங்க, அப்போ எல்லாத்துக்கும் கிளியரா கேட்க ஆரம்பிக்கும். சோ எல்லாரும் மியூட்ல போடுங்க, பிகாஸ் வாய்ஸ் கிளியரா கேட்கும் அப்பதான். சோ இப்ப அந்தகாரங்கிறது எதை குறிக்குதுன்னா, எல்லாரும் மக்களுமே அழிவை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறது தான் ஒரு அந்தகாரமாக இருக்கிறது. अंधकार की मतलब क्या है? लोग नष्ट होने के रास्ता में जा रहे हैं, वो ही अंधकार है. சோ அந்த அந்தகாரம் எங்க குறிக்கப்பட்டிருக்குன்னா, வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு இருளில் இருக்கும் மக்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. अंधकार बाइबल में ऐसे दिया हुआ है, जो अंधकार में रहने वाला लोग. சோ அந்த மக்களுக்கு என்ன இருக்குன்னா, தாங்க எதற்காக வாழ்கிறோம் என்று தெரியாமல் இருப்பாங்க. तो अंधकार की लोग ऐसे होते हैं, उनको पता नहीं है वो किस लिए जी रहे हैं. சோ எதை நோக்கி போறாங்கன்னு தெரியாம இருக்கும். वो किस रास्ता में जा रहे हैं वो भी उनको पता नहीं है. எங்க போய் முடிய போறாங்கிறது தெரியாம இருக்கும். वो रास्ता खत्म होके अंध होने वाला है, वो भी उनको पता नहीं है. சோ ஆனா தேவன் நமக்கு ஒரு காரியம் வச்சிருக்காரு. मगर पिता हमारे लिए कोई अलग चीज रखा है. இயேசு மூலமாக, यीशु मसीह के थ्रू நமக்கு ஒரு இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு வர்றது அவருடைய பிளானா இருக்கு. बाइबल में लिखा हुआ है, यीशु मसीह की वजह से हम अंधकार के छुटकारा लेके हम जो रोशनी का लोग बन गए हैं. சோ அதுக்கு தேவன் என்ன பண்ணிருக்காருன்னா, இயேசு கிறிஸ்துவை தான் ஒரு மைய பொருளாக தேர்ந்தெடுத்தார். तो यीशु इसलिए पिता ने यीशु मसीह को एक इम्पोर्टेंट
मीन्स इम्पोर्टेंस दिया हुआ है। ஏனென்றால் இந்த உலகத்துல இருளாக இருக்கிற மனிதர்கள் வெளிச்சத்தை கொண்டு வர வேண்டும் என்றால் ஒரு வெளிச்சம் தேவைப்படுறதா இருந்துச்சு. तो इस दुनिया में लोग अंधकार में हैं, उनको अंधकार से निकालना है तो एक रोशनी चाहिए. ஃபார் எக்ஸாம்பிள் படைக்கப்பட்ட ஆதாம்ல இருந்து आदम से लेकर இயேசு வரைக்கும் यीशु तक எல்லாருமே अंधकारத்துல தான் இருந்தாங்க. सब लोग अंधकार में थे. ஏனென்றால் அந்த ஆளுகையை வந்து ஆதாம் வந்து இழந்து விட்டான். क्योंकि जो अधिकार आदम को दिया हुआ था उसको आदम ने खो दिया. அதனால இந்த உலகத்துக்குள்ள இருள் பிரவேசிக்க ஆரம்பிச்சிட்டு उसके वजह से इस दुनिया में अंधकार आ गया है. அதனால தான் மக்கள் என்ன செய்யறோன்னு தெரியாம தங்களுடைய காரியங்களை செய்து கொண்டே இருந்தாங்க. इसलिए लोगों को पता नहीं चल रहा था वो लोग क्या कर रहे हैं, कहाँ जा रहे हैं, तो वो लोग सारे अंधकार में रह रहे थे. அது என்ன மீனிங்கை குறிக்குன்னா அவங்க செய்யறது தான் கரெக்டாவே இருந்துட்டு இருக்கும். वो क्या मतलब लेता है, वो लोग सोचते हैं जो वो करते हैं वही सही है. ஃபார் எக்ஸாம்பிள் ஆதாமுடைய மூத்த பையன் இருக்கான், ஏனோ ஆதாமுடைய மூத்த பையன் ஆபேல் அண்ட் காயின் 2 பேர் இருந்தாங்க. तो आदम के बच्चे थे आबेल और काइन. 2 பேர் இருக்கும்போது காயின் வந்து காய்கறிகளை பயிர் செய்யறதுனா இருந்தான். तो काइन जो सब्जी वाला वो कर रहा था, அக்ரிகல்ச்சரல் ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். जो किसान खेत का काम कर रहा था. அதான் ஆபேல் என்பவன் வந்து ஆடு மேய்க்கிறவனா இருந்தான். आबेल वो कैटल का काम कर रहा था. இப்போ 2 பேரும் ஆதாம் சொல்றாரு நம்ம தேவனை தொழுது கொள்வோம் வாங்கல அவருக்கு பலியிடுவோம்னு சொல்றான். तो आदम ने बोला था हम लोग मीन्स पिता को बलि चढ़ाएंगे. சோ நம்ம படைத்த தேவனுக்காக நம்ம நன்றி செலுத்துவோம் வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறா 2 சன்னியும். जो हमको सृष्टि किया था उनको हम बलि करेंगे करके दोनों बेटे को 2 பேரும் தன்னுடைய வேலையில எது முதல் பலனா இருக்கோ அதை எடுத்து கொண்டு போனாங்க. दोनों ने उनकी हाथ की काम जो थी उसको उसमें अच्छे वाला चीज को लेके जाके बलि चढ़ाने के लिए लेके गए. சோ காயின் வந்து காய்கறிகளை எடுத்து கொண்டு போனான். काइन उनका जो खेत का जो सब्जियां हैं वो लेके गया था. ஆனா ஆபேல் என்ன பண்ணான்னா அவன் இருக்கிறதுலே பெஸ்ட் எடுத்து கொண்டு வந்து கடவுளுக்கு கொடுப்போன்னு ஒரு அவனை அறியாம அதை செய்தான் இருக்கு. आबेल ने जो उनकी जो भी बेड़ियां थे उनमें से बहुत अच्छा वाला बेड़ी को लेके आके बलि चढ़ाने के लिए लेके आया. ஆனா 2 பேருமே காணிக்கை கொண்டு வந்தாங்க. और दोनों ऑफरिंग लेके आए थे. பட் அதுல வந்து அவனுடைய உள்ளான நோக்கத்தை பார்க்கும் பொழுது ஆபேல் வந்து ரொம்ப நேசித்து கடவுளுக்கு இத பெஸ்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவன் கொண்டு வந்து கொடுத்தான். मगर उनकी जो मन का वो देखा हुआ तो आबेल सबसे बहुत अच्छा वाला कोई मैं भगवान को दे दूंगा करके उनसे बेड़ों से सब अच्छा वाला बेड को लेके आया था. ஆனா வந்து கடவுள் அவன்கிட்ட கேட்கல எனக்கு பெஸ்ட் கொடுன்னு கேட்கல. पिता ने उनसे पूछा नहीं था तुम्हारा बेटियों से मुझे बेस्ट बेटियों ही दोगे करके बहुत अच्छा वाला सबसे अच्छा वाला ही दोगे करके भगवान ने पूछा नहीं था. ஆனா அவனே அவனுடைய மனதின் நியமத்தின் அவனுக்கு தெரிந்தபடி அவன் செய்ய ஆரம்பிச்சான். उन्होंने अपने आप उनके मन में जो लगा था वो उनको ऐसे लग रहा था सबसे अच्छा वाला ही देना है तो वो सबसे अच्छा वाला लेके आया. ஏன்னா அவருக்கு வந்து ஒரு உயர்ந்த இடத்தை கொடுத்திருக்கான்னு அதன் மூலமா தெரிய வந்தது. क्योंकि उससे पता चलता है वो पिता के लिए सबसे अच्छा वाला जगह उनके मन में दिया हुआ था. சோ அதை வந்து தேவன் அங்கீகரித்தார்னு வேதம் சொல்லுது. उसको पिता ने माना है, अंगीकार किया है करके बाइबल में लिखा हुआ. அதை பார்க்கும் பொழுது காயினுக்கு ஒரு எரிச்சல் உண்டாயிட்டுன்னு வேதம் போட்டிருக்கு. उसको देखते ही काइन को एक उसने उनके ऊपर नाराज हो गया करके लिखा हुआ. ஏனென்றால் கடவுள் வந்து காயின்ட்ட வந்து எனக்கு பெஸ்ட் காய்கறி கொடுன்னு அவர் கேட்கவே இல்லை. क्योंकि भगवान ने काइन को ये नहीं मांगा था तुम्हारे सब्जियों से बहुत अच्छा वाला सब्जी को मुझे दे दो करके. ஆனா இது வந்து வாலண்டியரா ஆபேல் கொடுத்தது மூலமா இவனுக்கு என்ன வந்துட்டு என்ன விட இவனுடைய காணிக்கை அங்கீகரிச்சாருன்னு நமக்கு ஒரு பொறாமை வந்துட்டு. जो आबेल का जो ऑफरिंग है उसको पिता ने मान लिया तो उसको देके काइन नाराज हो गया था. सो இப்போ என்ன தெரிய வருதுன்னா इसमें से हमको क्या मतलब होता है, ஆபேல் பண்ணது சரியா காயின் பண்ணது சரியா? जो आबेल ने किया था वो अच्छी बात है और जो काइन ने किया था वो अच्छी बात है. இப்போ 2 பேருக்குமே எது நன்மைனே தெரியாது. दोनों को ये नहीं पता है क्या अच्छा चीज है क्या बुरा चीज है. அக்செப்டன்ஸை வச்சு தான் இது எது நல்லது எது கெட்டதுன்னு தெரிய வருது.
भगवान ने किसको माना था उससे रख के उन लोगों ने ये सही है ये गलत है करके फैसला कर रहे हैं. அப்பொழுதுதான் மக்களுக்கு தெரிய வருது பெஸ்டானதை கடவுளுக்கு கொடுக்கணும், அதை தான் அங்கீகரிக்காதுன்னு தெரிய வருது அந்த இன்சிடென்ட் மூலமா. तो उस इंसिडेंट में ये पता चल जाता है सबसे अच्छा वाला चीज को भगवान को देना है, वही भगवान अंगीकार करेंगे करके उस इंसिडेंट से पता चल रहा है उनको. उसके पहले उनको ये नहीं पता था क्या अच्छा है क्या बुरा है. இதுக்கு அப்புறம் ஒரு இன்சிடென்ட் நடக்கு. इसके बाद एक इंसिडेंट हो रहा है. அது என்னன்னா வந்து காயின் வந்து ஆபேலை கொலை செய்து விட்டான். इसके बाद एक इंसिडेंट हो रहा है. वो क्या है, काइन आबेल को मार दिया. கத்தியை வச்சு குத்திட்டான்னு சொல்லப்பட்டிருக்கு. उन्होंने चाकू से उनको मारा करके लिखा हुआ. ஆபேல் அன்று முதல் மரணமாக இந்த வேதத்தில் எழுதப்பட்ட முதல் மரணம் மரித்து விட்டான்னு போட்டிருக்கு. तो बाइबल में जो पहला डेथ हुआ था वो जो काइन का डेथ है. இப்போ இந்த இடத்துல பெஸ்ட், அதாவது ஆபேல் ஒரு காரியம் செஞ்சான், காயினும் ஒரு காரியம் செய்திருக்கான். इस इंसिडेंट से हम ये देखना चाह रहे हैं आबेल ने एक काम किया था, काइन ने भी एक काम किया था. ஆபேல் வந்து ஒரு பெஸ்ட் பலியை கொடுத்தான். आबेल ने एक सबसे अच्छा वाला एक बलि चढ़ाया. காயினும் தன்னுடைய கத்தியினால ஒருத்தனை கொன்னிருக்கான். काइन ने उनकी चाकू से आबेल को मारा है. அப்பொழுது தேவன் வந்து ரெண்டு பேர்ட்டுமே பேசுறாரு. उस टाइम पे पिता दोनों से बात कर रहे हैं. ஆபேல்ட்டையும் அவனுடைய பலியை ஏற்றுக்கொள்ளும் போது பேசினாரு. आबेल से उनके बलि को अंगीकार करने के लिए टाइम पे बात कर रहे हैं. அதே போல காயின் தன் சகோதரனை கொல்லும் போதும் தேவன் அவனோடு பேசுகிறார். काइन उनको उनका भाई को मारा था तभी भी पिता उनसे बात कर रहे हैं. அப்போ வந்து இது வந்து கொலை என்பதே அதுக்கு அப்புறம் தான் எழுதப்படுது பைபிள்ல. इसमें जो मारा हुआ करके जो मर्डर का वर्ड उसके बाद ही लिखा हुआ है बाइबल में. காயின் எப்படி காய்கறியை தேவனுக்கு கொண்டு வந்தானோ அதே போல தான் அவன் ஆபேலையும் கொன்னான். काइन ने कैसे उनके जो खेत में जो सब्जियां थे उसको बलि चढ़ाने के लिए लेके आया था, ऐसे वाला एक काम सोच के आबेल को मारा भी था. ரெண்டுமே ஒரு ஆக்ஷனா தான் இருக்கு. दोनों को एक क्रिया करके एक काम करके ही उन्होंने किया होगा. சோ அந்த காயினுக்கு தெரியாது அவன் என்ன இதுதான் கொலை என்றே அவனுக்கு தெரியாது. काइन को पता नहीं है जो चाकू से उनका भाई को मार रहा है वो एक गलत काम है करके उनको पता नहीं था. Absolutely right. அதாவது இதுதான் சரியானது இதுதான் தவறு என்று அந்த இடத்துல ஒரு நியமனமே இல்லாம இருக்கும். उन्होंने जो किया था वो सही है ना गलत है करके वहां पे फैसला करने के लिए कुछ नियम नहीं था. சோ அதனால அவன் செய்தது தவறு என்றே காயினுக்கு தெரியவில்லை. इसलिए जो उसने किया था वो एक गलत काम है करके उसको पता नहीं था. சோ அவன் சொல்றான் இதற்கு பெயர் தான் இருளாக இருக்கிறது. यही हम अंधकार करके बोलते हैं. ஏன்னா தாம் செய்வது சரியா தவறா என்று தெரியாமல் இருப்பதே இருளாக இருக்கிறது. जो काम कर रहे हैं वो सही है गलत है करके जो पता नहीं है वही अंधकार है. This is the spirit of darkness. यही अंधकार की आत्मा है. இது வந்து முதலில் பிறந்த ஆதாம்ல இருந்து வந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல ஆட்கொண்டு விட்டதாக இருக்கிறது. तो ये आदम से जो आया था जो पहला जनरेशन जो पहला जनरेशन है उसको ही इसने पूरा वो अंधकार ने उसको कब्जा कर लिया है. ஃபார் எக்ஸாம்பிள் ஆதாம் ஏவாள் ரெண்டு பேர் தான் இருந்தாங்க. आदम एवाल दोनों ही थे. அவங்க அடுத்த ஆபேல் காயின் ரெண்டு பேர் தான் இருந்தாங்க. उसके बाद आबेल काइन दोनों இந்த நாலு பேருக்குமே இருள் மூடி கொண்டு தான் இருக்கிறது. इन चारों लोगों को ही अंधकार ने पूरा उनको कवर कर दिया. இந்த நாலு பேர்ல இருந்து வந்தவங்க தான் என்டையர் வேர்ல்டே. इन चार लोगों से ही पूरा दुनिया आ गया है. சோ இந்த நாலு பேருமே இருளின் அதிகாரத்திலிருந்து வந்ததனால எல்லாருக்குமே இருளாகத்தான் இருந்து கொண்டே இருக்கிறது. சோ அதனால என்ன சொல்லப்படுறாங்க என்றால் ஸோ உலகம் முழுவதுமே இருளுக்குள்ளதான் இருந்து கொண்டே இருக்கிறது. ஸோ இந்த இருளிலிருந்து மக்கள் வெளிவர வேண்டும் என்றால் ஒரு வெளிச்சத்தின் மூலமாகத்தான் மக்கள் வெளியே வர முடியும். ஸோ அதனால அவங்களுக்கு ஒரு வெளிச்சம் தேவைப்படுறதா இருக்கிறது. இருளிலிருந்து மக்கள் வெளிவரணும் ஒரு வெளிச்சம் தேவைப்படுறதா இருக்கிறது. अंधकार से लोग बाहर आना है उनको एक रोशनी चाहिए. ஸோ அந்த வெளிச்சம் யாரால் கொடுக்கப்படுது என்றால்
उस रोशनी किससे दिया हुआ है? அந்தகாரத்துல இருக்கிறவங்களால கொடுக்க முடியாது. जो अंधकार में है वो लोग रोशनी को लेके नहीं आ सकते. இருக்கிறதே 4 பேர் தான், ஆதாம் ஏவாள் ஆபேல் காயின். இந்த 4 பேரும் இருளுக்குள்ள தான் இருக்கிறாங்க. जो पहला जो 4 लोग थे, आदम और ईव और काइन आबेल, वो 4 ही लोग अंधकार में थे. சோ இந்த 4 பேரால வெளிச்சத்தை எப்படி பார்க்க முடியும்? ஏன்னா அவங்க இருக்கிறதே இருளுக்குள்ள தான் இருக்கிறாங்க. ये 4 ही लोग अंधकार में रह रहे थे, तो उन्होंने कोई रोशनी को देख नहीं सकते. சோ அவங்களுக்கு வெளிச்சம் என்றால் என்னவென்றே தெரியாம இருக்குது. उनको ये पता नहीं है रोशनी क्या होता है. சோ அதனால தான் इसलिए தேவன் வெளிச்சத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தார். इसलिए पिता ने सोचा था इन लोगों को रोशनी देना. அதுல இருந்து வந்த ஜெனரேஷன் தான் இஸ்ரவேல். तो उसमें से जो आया है वो ही जनरेशन है इस्राएल. सो ஆதாம்ல இருந்து வந்தது தான் நோவா வரைக்கும் ஆதாமுடைய ஃபேமிலி மட்டும் தான் இருந்துச்சு. जो आदम से लेके नोवा तक वो फैमिली था. நோவால இருந்து ஆபிரகாம் வரைக்கும் அதே ஃபேமிலி தான் இருந்துச்சு. नोवा से अब्राहम तक वही फैमिली था. ஆபிரகாம்ல இருந்து ஈசாக்குக்கு அதே ஃபேமிலி தான் வந்துச்சு. अब्राहम से ईसाक का फैमिली है. ஈசாக்ல இருந்து யாக்கோபு ஏசாக்கு 2 பேரும் அதே ஃபேமிலி தான் வந்துச்சு. तो ईसाक का याकूब ईसाक करके 2 बेटे हैं. அப்புறம் யாக்கோபுல இருந்து 12 கோத்திரமா இஸ்ரேல் கோத்திரமா மாறிச்சு. तो याकूब से जो ये उनके वारिस से जो ये 11 गोत्र जो इस्राएल बन गया था. Abraham was chosen. ஆபிரகாம் எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டார் என்றால், अब्राहम को पिता ने किस लिए चूज किया था? ஏன்னா அவர் இந்த உலகமே இருள்ல இருக்கிறதுனால அவர் வெளிச்சத்தின் பிள்ளையாக ஒரு பிள்ளையை கொண்டு வரணும்னு நினைச்சாரு. जो सारे लोग अंधकार में थे, तो एक जो पिता ने उनके उस लोगों से एक को चुना था जिससे वो रोशनी दे सके. அந்த ஃபேமிலியில வரப்ப அந்த ஃபேமிலியை உருவாக்குறவர் தான் ஆபிரகாமா இருந்தாரு. जो वो रोशनी देने वाला जो संतति को वो बनाने के लिए अब्राहम को यीशु ने चूज किया था. அந்த சூசிங் எப்படி நடந்துச்சுன்னா, என்னைக்கு ஆதாம் விழப்பட்டானோ, कब आदम ने नीचे गिरा था, அப்ப ஃபாதர் சொல்றாரு, उस टाइम पिता बोल रहे हैं, உன் சந்ததிக்கும் அவன் சந்ததிக்கும் பகையை உண்டாக்குவேன்னு சொல்றாரு. तुम्हारा जो वारिस है, तुम्हारा वारिस और उनको वारिस को मैं झगड़ा होगा करके लिखा हुआ है. அந்த ஸ்டேட்மெண்ட் யாரை குறித்து சொன்னதுன்னா, சாத்தானை பார்த்து பிதா சொல்லுகிறார். वो स्टेटमेंट किसके पास बोला है? पिता शैतान को देख के बोल रहा है. அப்ப சைத்தான், அதாவது இருளின் இருக்கிறவன் தான் சாத்தானா இருக்கிறான். जो अंधकार का है वो शैतान है. சோ அந்த உன்னுடைய சந்ததினா அந்த இருள் இருக்கிற சந்ததிக்கும், तो तुम्हारे परिवार करके शैतान को देख के बोल रहा है, तो उनकी परिवार अंधकार की परिवार है. அப்போ உன்னுடைய சந்ததிக்கும் அவள் சந்ததிக்கும்னா, அதாவது ஸ்திரீயின் இடத்தை பிறக்கிற போற சந்ததிக்கும், तो तुम्हारा परिवार और उसकी परिवार करके जो ईव को मतलब ये औरत से जो पैदा होने वाला एक संतति है, वो आप दोनों को बीच में नफरत होगी करके लिखा हुआ है. 2 பேருக்கும் பகையை உண்டாக்குவேன்னு ஃபாதர் முதல்ல ஒரு ப்ராஃபஸியாக சொல்லிட்டாரு. आप दोनों को बीच में एक नफरत होगी करके पहले ही पिता ने बोल दिया है. सो இப்போ என்ன நடக்குன்னா, அந்த ப்ராஃபஸி நிறைவேறதுக்காக தான் இந்த மக்கள் மூலமா ஒரு ஜெனரேஷனை உருவாக்குறாரு. तो वो वाला जो दृष्टांत वो एक्चुअली होने के लिए ही ये वाला एक रोशनी का परिवार को पिता बना रहे हैं. सो சாத்தானுக்கு நல்லா தெரியும் நம்ம ஃபுல்லா ராஜ்யத்தை இருளாக்கிட்டோம்னு தெரியும். तो शैतान को पता है वो पूरे दुनिया को अंधकार कर लिया करके. ஆதாம் ஏவாள் ஆபேல் காயின் 4 பேர் தான் இருந்தாங்க. 4 பேருமே பிளைண்டா தான் இருளுக்குள்ள தான் இருக்கிறாங்க. आदम और ईव और काइन आबेल थे, चारों लोग अंधकार में थे. சோ இப்போ சாத்தானுக்கு சந்தோஷமா இருக்கு, எப்படி இந்த இடத்துல இருள் வெளிச்சம் வரும்னு அவன் ரொம்ப தைரியமா தான் இருந்தான். तो सारे लोग अंधकार में थे, इसमें से रोशनी कहां से आएगा करके शैतान खुशी में था. उनको पता नहीं था कहां से रोशनी आएगा. वो सोच रहा था रोशनी इसमें से कैसे आ सकता है, क्योंकि सारे लोग अंधकार में है करके वो सोच रहा था. ஆனா தேவன் अंधकारத்தையும் உருவாக்கியவர் என்று சொல்லப்பட்டிருக்கு. मगर बाइबल में लिखा हुआ है पिता ने अंधकार को भी सृष्टि किया है. God created hell also.
ये पिता ने हेल को भी क्रिएट किया है, ஹெவனையும் அவர் தான் கிரியேட் பண்ணிருக்காரு, ஹெல்லையும் அவர் தான் கிரியேட் பண்ணிருக்காரு. स्वर्ग को भी उसने ही बनाया, नरक को भी उसने ही बनाया. அவருக்கு தெரியும் அந்த இருளுக்குள்ள இருக்கிற ஓட்டை என்னன்னு. उनको पता है जो अंधकार में कहाँ पे लूप होल है करके उसको पता है. அதனால தான் அவர் ஒரு சந்ததியை உருவாக்குகிறாரு. इसलिए उन्होंने एक संतति को बना रहे. அந்த சந்ததி பரிசுத்த சந்ததி கிடையாது. वो वाला जो संतति है वो पवित्र संतति नहीं है. ஏன்னா அங்க யாருமே பரிசுத்தமாவே இருக்க முடியாது. क्योंकि उसमें कोई भी परिशुद्ध नहीं हो सकते. அதனால தான் அவர் நீதியை தெரிந்து கொள்ளுகிறார். इसलिए उन्होंने एक धार्मिकता को उन्होंने चूज किया. அதாவது பரிசுத்தம் அந்த இடத்துல இல்ல, அதுக்கு நிகராக பரிசுத்தம் வருவதற்கு நிகராக ஒரு நீதியை அவர் தெரிந்து கொள்கிறார். वहाँ पे कोई भी पवित्र नहीं है, तो पवित्र की सेम चीज में एक धार्मिकता को वो चूज कर रहे हैं. முதல் முறையாக பரிசுத்தத்துக்கு ஈக்குவலாக தேவன் ஒண்ணு வைக்கிறார் என்றால் அது நீதியை தான் கொண்டு வைக்கிறாரு. पहले बार जो पवित्र का इक्वल में किसी चीज को रख रहे हैं तो वो धार्मिकता है. அதனால தேவன் ஆபிரகாமை ஒரு நீதிமானாக மாற்றுகிறார். इसलिए पिता ने अब्राहम को एक धार्मिक मनुष्य बनाया था. அவரை பரிசுத்தமா ஆக்கல, उसको पवित्र नहीं बनाया था, ஆனா நீதிமானாக மாத்துகிறார். मगर उसको धार्मिक बनाया था. எப்படி நீதிமானாக மாத்தினாரு? कैसे धार्मिक बनाया था? அவர் சொல்றதை அவன் விசுவாசிக்க ஆரம்பிச்சா அந்த இடத்துல நீதிமானாக மாறுகிறான். उन्होंने जो बोला था, पिता ने जो बोला था उसको उसने विश्वास किया था, तो पिता ने जो बोला उसको विश्वास किया, इसलिए उसने धार्मिक बन गया. அதாவது கடவுள் தான் பேசுறாருன்னு அவன் அதை விசுவாசிக்கிறான். पिता ही बात कर रहे हैं करके वो विश्वास कर रहे हैं. அந்த இருக்கிற ஜெனரேஷன் டைம்ல யாருமே கடவுள் சத்தத்தை கேட்கவே இல்ல, அது கடவுள் சத்தம் என்று நினைக்கவும் இல்ல. उस जनरेशन में जो भी लोग थे उन्होंने पिता के बात को सुना भी नहीं था, एंड सुनाया हो भी तो वो पिता की बात करके उन्होंने विश्वास भी नहीं किया. अंडरस्टैंड பண்ணுங்க, உங்க குடும்பத்துல நீங்க இருக்கீங்க, आप लोग ऐसे समझ लो, आपके परिवार में உங்க குடும்பத்துல கணவன் மனைவி 2 பிள்ளைங்க இருக்காங்கன்னு வெச்சுக்கோங்க. आपके परिवार में हस्बैंड वाइफ और 2 बच्चे हैं. ஆனா எல்லாருமே ஒரே ஸ்டாண்டர்ட்ல தான் இருக்கீங்க, இருள் என்ற ஸ்டாண்டர்ட்ல தான் இருக்கீங்க. हम सब एक ही स्टैंडर्ड में हैं जो अंधकार है. ஆனா இந்த இடத்துல பரிசுத்தம் வெளியே வரவே முடியாது. इस स्टैंडर्ड में पवित्र बाहर आ नहीं सकता. ஆனா தேவன் ஒரு பிளான் வச்சிருக்காரு. मगर पिता के पास एक प्लान है. அந்த பிளான் என்னன்னா இருள்ல இருக்கிறவங்க எல்லாத்தையும் இப்ப வெளிச்சமா ஆக்கணும்னு கடவுள் நினைக்கிறாரு. उस प्लान क्या है, जो भी अंधकार में है उन लोगों को सबको पवित्र बनाना. உங்க 4 பேரையும் அவர் பரிசுத்தமாக்குறதுக்கு என்ன பண்றாருன்னா முதல்ல ஹெட் ஆஃப் தி ஃபேமிலில யாராவது ஒருத்தரை சூஸ் பண்றாரு கடவுள். तो ये हस्बैंड वाइफ और 2 बच्चे जो 4 लोगों को पवित्र करने के लिए जो फैमिली का हेड है, जो हस्बैंड है, उनको वो चूज कर रहे हैं. அதை சூஸ் பண்ணி அவங்கள நீதிமானாக அவர்தான் மாத்துறாரு. उनको चुन के उनको धार्मिक बना रहे हैं. சோ எப்படி அதாவது நீதிமானா மாத்துறாரு என்றால் இது நீதிமானா ஆக்குறது யாருக்குமே தெரியாத காரியமா இருக்கு. धार्मिक कैसे धार्मिक बनाते हैं वो वाला किसी को भी पता नहीं है. ஏன்னா விசுவாசத்தை துவக்கியவரும் முடிக்கிறவரும் கடவுளா தான் இருக்கிறாரு. क्योंकि बाइबल में लिखा हुआ है विश्वास को शुरू करने वाला और खत्म करने वाला पिता ही है. ஆபிரகாமுக்கே தெரியாது அவன் என்ன செய்கிறான் என்று. अब्राहम को भी कुछ पता नहीं था, वो विश्वास कर रहे हैं. அதே போல இப்ப இருக்கிற உங்க குடும்பத்துக்கும் தெரியாது நீங்க என்ன பண்ணி கொண்டு இருக்கிறீங்கன்னு என்று. तो वो इसी तरीके से जो अभी हमारा परिवार को भी पता नहीं है हम क्या कर रहे हैं. இப்போ என்ன பண்றாரு, தேவன் உங்களுக்கு ஒரு வசனத்தை கொடுத்து அதை நம்ப பண்ணுகிறார். तो अभी पिता क्या कर रहे हैं, वो आपको एक वचन दे रहे हैं और उस वचन को विश्वास करने के लिए आपको मदद कर रहे हैं. அதாவது பரிசுத்தத்துக்கு முன்னாடி நீதியாக இருக்கிறது, पवित्र का पहले धार्मिकता है, நீதிக்கு முன்னாடி விசுவாசமாக இருக்கிறது. धार्मिकता का पहला चीज विश्वास है. இப்போ நீங்க விசுவாசிக்கும் பொழுதுதான் நீதிக்குள்ளே வர முடியறதா இருக்கிறது. तो पहले आप विश्वास करेंगे तभी आप धार्मिकता के अंदर जा सकते हैं. அந்த விசுவாசம் எல்லாருக்கும் கொடுக்கப்படவில்லை என்று வேதம் சொல்கிறது. वो विश्वास सबको दिया नहीं है करके बाइबल में लिखा हुआ. ஆனா எல்லாருக்கும் கொடுக்கப்படும், सबको दिया जाएगा, பட் இப்பொழுது கொடுக்கப்படவில்லை. अभी दिया नहीं है करके लिखा हुआ. இப்போ கொஞ்சம் பேருக்கா கொடுத்து கொண்டே வருகிறாரு. तो अभी थोड़ा लोगों को वो देते आ रहे हैं. சோ இதுக்கு அப்புறம் அந்த விசுவாசம் எல்லாருக்கும் கொடுக்கப்படும்.
इसके बाद वो विश्वास सबके लिए दिया होगा। அப்பொழுது அவர்கள் பிதா தான் என்னோடு பேசுகிறார் என்று அறிய ஆரம்பிப்பாங்க. तब सबको पता चल जाएगा पिता ही हमसे बात कर रहे हैं। இதே போலதான் தேவன் எல்லாத்திட்டையும் பேசும்போது ஆபிரகாமிட்ட மட்டும்தான் பேச ஆரம்பிச்சாரு. तो इसी तरीके से उस टाइम से सबसे नहीं सिर्फ अब्राहम से ही बात कर रहे थे। அதற்கு முன்னாடி ஆபிரகாமோட அப்பா கிட்டயும் பேச ஆரம்பிச்சார். தேராகு என்பவன் அவருடைய பெயரா இருக்கிறது. ஆபிரகாமுடைய அப்பா उसको उसके पहले अब्राहम के पिता से भी बात कर रहे थे, तो वो तेरा नाम है, उनसे भी बात किया। ஆனா அவர் அந்த வசனத்தை விசுவாசிக்கவில்லை. मगर अब्राहम की जो पिता अब्राहम की जो बाप है, वो पिता ने जो बात किया था उस बात को परमेश्वर का बात करके माना नहीं था। அந்த அக்செப்ட் பண்றது எதை குறிக்குன்னா, जो एक बात को मानने वाला जो उसको क्या समझ रहे हैं, அதற்கு ஏத்த மாதிரி நடக்கிறதா இருக்கிறது. एक बात को मानेंगे तो वो जिस उस बात में जो भी बोला हुआ है उस तरीके से हम करेंगे। கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது. जो क्रिया के बिना विश्वास मरा हुआ है। சோ இப்போ என்ன பண்றாருன்னா, தேராகுவ ஒரு இடத்துக்கு இந்த தேசத்தை விட்டு வேற தேசத்துக்கு போகுன்னு சொன்னாரு. पिता ने तेरा को बोला था तुम इस देश को छोड़ के किसी और देश को चले जाओ। ஆனா அவர் அவளை இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல அந்த தேவனுடைய வார்த்தைக்கு. मगर तेरा ने उस जो भगवान का जो भाषा मीन्स जो बात है उसको इतना इम्पोर्टेंस नहीं दिया। அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, பரிசுத்தத்துக்கு முன்னாடி நீதியா இருக்கு, நீதிக்கு முன்னாடி விசுவாசமா இருக்குது, விசுவாசம் ஆக்ஷனால கொண்டு வரப்படுறதா இருக்குது. तो अच्छी तरह समझ लेना, पवित्र के पहले धार्मिकता है, धार्मिकता के पहले विश्वास है। कैसे विश्वास कार्य में आता है, जो बात बोला हुआ है उस बात को आप करेंगे तभी वो उस बात को आप विश्वास कर रहे हैं करके मतलब है। फॉर एग्जाम्पल तेरागु अंगे स्टॉप आइटाரு. एग्जाम्पल, तेराग को पिता ने कुछ बात बोली थी मगर तेराग ने उस बात के अनुसार किया नहीं था, उसके मतलब है तेराग ने विश्वास नहीं किया था। இப்போ ஆபிரகாம் அதே சொல்றாரு, இந்த தேசத்தை விட்டு வேற தேசத்துக்கு போ, உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்கும், உன்னிலிருந்து ஒரு ஒளியை உருவாக்குவேன்னு சொல்றாரு. अभी अब्राहम को पिता बोल रहे हैं तुम इस देश को छोड़ के बाहर चले जाओ, तुमको बहुत बड़ा संतति बनाऊंगा, तुमसे जो रोशनी देने वाला संतति आएगा करके भी पिता बात कर रहे हैं. அதை ஆபிரகாம் விசுவாசித்தான். அதுக்கு விசுவாசத்தின் காரணமாக அவன் தேசத்தை விட்டு வெளியே வந்தான். उस बात को अब्राहम ने विश्वास किया था। कैसे बोल रहे हैं अब्राहम ने विश्वास किया था? क्योंकि पिता ने जो भी बात बोला था उसको अब्राहम ने मान लिया एंड उस प्लेस को छोड़ के चला गया था. सो அங்க என்ன நடக்குதுன்னா, அவன் போய் ஈசாக்கை பெறுகிறான். तो क्या हो रहा है, अब्राहम उस जगह को छोड़ के बाहर जा रहा है, फिर उसके बाद ईसाक उसको पैदा हो रहा है. सो ஈசாக்கு அப்புறம் ரெண்டு பசங்களும் உருவாகுறாங்க. तो ईसाक का दो बेटे हो रहे हैं. அவன் தான் காயின் யாக்கோபும் ஏசாவுமாக இருக்கிறான். वो जाकब और एसा है. அந்த ரெண்டு பேருக்கும் வர்ற சந்ததி தான் ஒரு இஸ்ரேலாக இருக்கிறது. तो जो जाकब का जो संतति है वो इस्राएल है. அந்த இஸ்ரேலை எதுக்காக உருவாக்கினார் என்றால், பரிசுத்தத்தை கொண்டு வர்றதுக்கு முன்னாடி நீதிமானாக உருவாக்கி கொண்டு வருகிறார். उस संतति को किस लिए बना रहे हैं? तो पवित्र का बनाने के पहले एक धार्मिकता का संतति होना चाहिए, इसलिए इस संतति को बना रहे हैं. सो இப்போ என்ன ஆயிட்டுனா, அந்த ஜனங்களுக்கு இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சத்தை கொண்டு வராரு. तो अभी क्या हो रहा है, जो अंधकार में जो लोग हैं उनको रोशनी आना शुरू हो रहा है. அந்த ஒளி ஏதாவது இந்த கூட்டத்துக்கு மட்டும்தான், அதாவது நீதிமானாக்குற கூட்டத்துக்கு மட்டும்தான் அது. तो वो रोशनी सिर्फ इनके लिए थे जो धार्मिक थे. அந்த लोग என்ன பண்றாங்கன்னா, அவங்க வெளிச்சத்தை காண்கிறதா இருக்கிறாங்க. तो वो ये धार्मिक का ये चुना हुआ संतति है, सिर्फ उनके लिए रोशनी थे, वो रोशनी को देख रहे थे. இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள். जो अंधकार में जो लोग थे उन्होंने रोशनी को देखा है. கண்டார்கள் காண்பார்கள் என்று ஏசாயால சொன்னா. देखेंगे करके फ्यूचर टेंस में ஏசாயா में दृष्टांत करके बोला हुआ. இந்த 11 சந்ததிக்கு மட்டும்தான் எழுதப்பட்டது பழைய ஏற்பாடு.
ये 12 संतति को ही ये पुराना नियम लिखा हुआ है. ஸோ அவங்கள சொல்றாங்க நம்ம அந்த 12 சந்ததிக்கும் கோத்திரத்துல இருந்தும் ஒரு இருளில் இருந்து வெளிச்சத்தை உருவாக்குவது வரும் என்று நம்பிக்கொண்டிருந்தாங்க. तो ये जो याकूब से आया हुआ जो ये 11 संतति है, उन लोगों ने ये विश्वास किया था हमसे रोशनी देने वाला एक आएगा करके वो लोग विश्वास कर रहे थे. அதுல வந்தவர் தான் அந்த சந்ததியில வந்தவர் தான் இயேசு. तो ये इस्राएल के संतति में ही यीशु मसीह आया था. சோ இருளில் இருக்கிற ஜனங்கள்னா அந்த இஸ்ரேல்ல இருக்கிற எல்லா ஜனங்களுமே இருள்ல தான் இருந்தாங்க. அதுல ஒரு கூட்டம் மட்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதுல இருந்து இயேசு வெளியே வந்தாரு. तो जो इस्राएल में थे वो पूरा संतति अंधकार में ही थे. उस संतति में एक लाइन चुना हुआ था, उस लाइन में यीशु मसीह आए थे. இப்போ அந்த இயேசு பிறக்கிறதுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட வசனம் தான் இதா இருக்கிறது. तो यीशु मसीह का पैदा के पहले जो वचन बोला हुआ था वही एक वो वचन है. இப்போ வந்து ஏசாயால நம்ம படிக்கும்போது ஏசாயா में हम पढ़ रहे हैं. ஏசாயா 9ஆம் அதிகாரத்துல அந்த வசனம் போட்டிருக்கு. ஏசாயா chapter 9. அதாவது இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள்னு போட்டிருக்கு. அதாவது எப்படி போட்டிருக்குன்னா இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள். அதாவது 9th அதிகாரம் 2வது வசனம் 9:2. ऐसाया चैप्टर 9 वर्स 2 में जो लिखा हुआ है, जो अंधकार में लोग हैं उन्होंने रोशनी को देखा है करके लिखा हुआ. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளில் தேசத்தில் குடியிருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் பிரகாசித்ததுன்னு போட்டிருக்கு. जो अंधकार में चल रहे हैं उन्होंने रोशनी को देखा था. जो मौत के अंधकार में है उस देश, जो मौत के अंधकार के देश में जो लोग रह रहे हैं उनको रोशनी प्रकट हुआ था करके लिखा हुआ है. அந்த ஜாதியை திரளாக அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர், उनको बहुत खुशी दिया था करके नेक्स्ट वर्स में लिखा हुआ है. அறுப்பிலே மகிழ்கிறது போலவும், அறுப்புனா ஒரு ஹார்வெஸ்ட் நடக்கிறதுல ஹாப்பி ஆகிறது போல, जो हार्वेस्ट में खुश हो रहे हैं वैसे கொள்ளையில பங்கு கொள்றது, கொள்ளை அடிச்சிருக்காங்க ஒரு பேங்க்ல, கொள்ளை அடிச்சு எவ்வளவு பணம் இருக்கோ அதை பங்கு போடும்போது எவ்வளவு ஹாப்பியா இருக்கும், அந்த ஹாப்பி போல அவங்களுக்கு கொடுத்தாருன்னு சொல்றாரு. उन्होंने ज्यादा उस वचन में तो लिखा हुआ है उनको काफी खुशी मिलेगा करके. ஏன்னா அடுத்த 4வது என்ன சொல்றாருன்னா அவர்கள் சுமந்த சுமைகளை தோளில் இருந்து இறக்கி வைக்கிறேன்னு சொல்றாரு. जो 4th वर्स में जो चार वचन में दिया हुआ है, उनकी जो शोल्डर में जो भी बोझ था वो सब कुछ निकाला हुआ है करके लिखा हुआ. அதற்காக நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் என்று சொல்றாரு. उसके लिए हमको एक बालक दिया हुआ है करके 6th वर्स में लिखा हुआ है. ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார்னு சொல்லப்படுது. हमको एक पुत्र दिया हुआ है करके लिखा है. அவர் மேலின் கருத்துவம் இருக்குதுன்னு சொல்றாரு. அதான் ரைச்சியஸ்னஸ். उनके ऊपर धार्मिकता है करके लिखा हुआ. அவருடைய நாமம் அதிசயமானவர்னு சொல்லப்படுது. उनकी नाम அதிசய है करके लिखा हुआ. அவர் ஆலோசனை கர்த்தர்னு சொல்லப்படுது, கவுன்சிலர்னு சொல்லப்படுது. वो एक काउंसलर करके लिखा हुआ. எட்டர்னல் ஃபாதர்னு சொல்லப்படுது. एक எட்டர்னல் ஃபாதர், एटर्नल फादर करके लिखा हुआ. சமாதான பிரபுன்னு சொல்லப்படுது. பிரின்ஸ் ஆஃப் பீஸ்னு சொல்லப்படுது. वो பீஸ் மேக்கர், वो प्रिंस ऑफ पीस करके लिखा हुआ. சோ இங்க ஒரு குமாரனை குறித்து சொல்லப்படுது. यहाँ पे एक बालक के बारे में लिखा हुआ. அந்த குமாரன் தான் ஜீசஸ் கிரைஸ்ட். वो बालक यीशु मसीह है. இப்போ இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து பழைய ஏற்பாட்டிலே அந்த 11 சந்ததிக்கு சொல்றாங்க, ஒரு குமாரன் பிறப்பாயா, he is the redeemer, he is the father, he is the son, he is the counselor னு சொல்லப்படுது. तो वो 11 संतति को ये बताया हुआ है, एक पुत्र पैदा होगा, वही वो अतिशय है, वो काउंसलर है, वो धार्मिक है, वो पवित्र है करके बोला हुआ है. சோ இந்த குமாரனை எதற்காக கொடுத்தார் என்றால், தார்மீக முதல்ல நம்ம விசுவாசிக்கிறது மூலமா நம்ம நீதிமானாக மாற்றப்படுறோம். तो ये पुत्र को किस लिए दिया हुआ है? वो पुत्र को विश्वास करने से हम धार्मिक होते हैं. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இவர்தான் இயேசுதான் கிறிஸ்து என்று நீ விசுவாசிக்கும் பொழுது நீ அந்த இடத்துல நீதிமானாக மாற்றப்படுற.
यीशु ही क्रिस्तु करके आप विश्वास कर रहे हैं तो उस टाइम पे आप धार्मिक होते हैं. ஃபார் எக்ஸாம்பிள் ரோமர் 10:10 என்ன சொல்றதுன்னா, இயேசுவே தேவன் என்று எனக்காக மரித்து எனக்காக உயிரோடு எழும்பியிருக்கார் என்பதை நீ விசுவாசிக்கணும். அதாவது பரிசுத்தத்துக்கு முன்னாடி தார்மிக்கு முன்னாடி நீ விசுவாசிக்கணும். நீ எதை விசுவாசிக்கணும் என்றால், இயேசு எனக்காக மரித்தார், எனக்காக எழும்பியிருக்கிறார் என்ற விசுவாச ஆக்ஷனை நீ விசுவாசிக்கணும். पवित्र के पहले धार्मिक है, धार्मिक के पहले विश्वास है. क्या विश्वास करना है? यीशु मसीह मेरे लिए मरा था, मेरे लिए जी उठा था करके विश्वास करना है. அவருடைய குவாலிட்டி என்னன்னு உங்க மனசுல தோணலாம். எதுக்கு அவர் மரித்து அவர் எழும்பினார் என்பதை நான் விசுவாசிக்கணும்னு சொல்லலாம். उनका क्वालिटी, उनका कैरेक्टर क्या है, क्यों वो मेरे लिए मरेंगे और क्यों वो मेरे लिए जी उठना है. அதற்காக தான் சொல்லப்படுது. அவரை விசுவாசிக்கிறதுக்காக தான் அவரை குறித்து சில காரியங்கள் சொல்லப்படுது. उसको विश्वास करने के लिए उसके बारे में कुछ चीज दिया हुआ है. சோ என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அவர் ஒரு நார்மல் மேன் போல தான் இந்த பூமியில வாழ்ந்தாரு. यीशु मसीह एक आम आदमी करके इस दुनिया में जी रहे थे. ஆனால் அவர்தான் ப்ராஃபஸில சொல்லப்பட்ட மனிதன் என்பதை அவர்கள் விசுவாசிக்க வேண்டியதா இருக்கு. यीशु मसीह एक आम आदमी करके इस दुनिया में जी रहे थे, मगर यही वो पुत्र है जो रोशनी देने के लिए आया है, जो धार्मिकता देने के लिए आया है करके सबको उनके ऊपर विश्वास रखनी थी. सो இந்த பரிசுத்தத்திற்கும் தார்மீகத்துக்கும் விசுவாசத்துக்கும் மெய் பொருளாகத்தான் இயேசுவை தேவன் இந்த உலகத்திற்கு அனுப்பினார். जो विश्वास का, धार्मिकता का और पवित्र का जो सबके लिए एक ही चीज जो यीशु मसीह को पिता ने इस दुनिया में दिया था. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க பரிசுத்தம் அடைய வேண்டும் என்றால் நீங்க தார்மீகமாக மாற வேண்டும். एग्जाम्पल, आपको पवित्र बनना है तो पहले आपको धार्मिक बनना है. நாம் ஏன் பரிசுத்தமாகனா நம்ம இருளுக்குள்ள இருந்துகிட்டு இருக்கோம். हम क्यों पवित्र होना है? क्योंकि हम अंधकार में हैं. अंधकारல இருக்கிறதே நமக்கு தெரியாது. हम अंधकार में हैं करके हमको पता नहीं. நீங்க கொலை செய்யறவங்களா இருப்பீங்க. आप एक खून करने वाला हो सकते हैं. திருடுறவங்களா இருப்பீங்க. चोरी करने वाला हो सकते हैं. மத்தவங்களுடைய வாழ்க்கையில தீமையை விதைக்கிறவங்களா இருப்பீங்க. दूसरे के लोग में जो गलत चीज करने वाला हो सकते हैं. ஆனா அது உங்களுக்கு சரின்னு தான் உங்களை பொறுத்தவரை அது தவறாவே இருந்திருக்காது. आपके हिसाब से आपको वो गलत नहीं पता है. ஏனென்றா அதுதான் இண்டிகேட் பண்ணுது நீங்க இருள்ல இருக்கிறீங்கன்னு. इनकेस आप जो कर रहे हैं उसको आपको वो गलत नहीं लग रहा है तो वही एक चीज है जो आप अंधकार में हैं. ஏன்னா எல்லாருமே நீங்க பாக்குற எல்லாருமே அப்படிதான் இருக்கிறாங்க. क्योंकि इस दुनिया में हम कोई भी देख रहे हैं वो लोग सब ऐसे ही हैं. சோ அதனால அது தவறாவே கிடையாது. तो हमको वो चीज गलत नहीं महसूस हो रहा. யாரும் தவறுன்னு சொல்லவும் மாட்டாங்க. कोई भी गलत करके बोलेंगे ஆனா அது தவறு இல்ல என்று சொல்ற ஒரே ஒருவர் கடவுள் மட்டும்தான். मगर उसको गलत करके बोलने वाला एक ही है, वो पिता होंगे. அந்த கடவுள் அதை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால் முதல்ல உங்களுக்கு இருளில் இருந்து வெளியாக்க வேண்டியதா இருக்கு. उस पिता उसको गलत करके बोलना है तो पहले आपको वो अंधकार से बाहर आना है. அது வெளியே வர வேண்டும் என்றால் நீங்க தார்மீகமாக ஆகணும். उस अंधकार से आपको बाहर आना है तो आपको धार्मिक होना है. அது தார்மீகா நீங்க ஆகணும் என்றால் முதல்ல நீங்க விசுவாசிக்க ஆரம்பிக்கணும். आपको धार्मिक होना है तो पहले आपको विश्वास करना है. நீங்க விசுவாசிக்க வேண்டுமானால் எதை விசுவாசிக்க வேண்டும்? विश्वास करना है तो क्या विश्वास करना है? இயேசு எனக்காக மரித்திருக்கிறார், எனக்காக உயிரோடு எழும்பியிருக்கார் என்று விசுவாசிக்கணும். यीशु मसीह मेरे लिए मरे थे, मेरे लिए जी उठे थे करके आपको विश्वास करना. யார் அந்த இயேசுன்னு உங்களுக்கு தெரியணும். முதல்ல वो यीशु कौन है करके हमको पता होना அவர்தான் चाहिए. 2000 வருஷத்துக்கு முன்னாடி பிறக்க போறதுக்கு முன்னாடி இஸ்ரேல்ல பிறந்த ஒரு ஒளியாக இருக்கிறார், ஒரு பாலகனாக இருக்கிறார். तो वही एक रोशनी देने वाला एक पुत्र है जो 2000 साल के पहले पैदा हुए थे. சோ அவர் ஆபிரகாமுடைய சந்ததி மூலமா வந்தவராக இருக்கிறாரு. वो अब्राहम के संतति में आए थे. இந்த ஆபிரகாம் சந்ததிக்கு ஏன் சொல்லப்பட்டிருக்காருன்னா, ஏவாளுக்கும் சாத்தானுக்கும் பகையை உண்டாக்குவேன்னு அப்பா உலம்பது தேவன் சொன்னதா இருக்கிறது. तो अब्राहम के संतति में क्यों आए थे? क्योंकि स्त्री के जो भी स्त्री के थ्रू जो आएंगे उनको और तुम्हारा संतति को नफरत होगी करके पिता ने पहले बता हुआ. அந்த சண்டை எதுக்காக என்றால் இருளை வெளிச்சம் வெல்ல வேண்டியதா இருக்குது. वो झगड़ा किस लिए है? अंधकार को रोशनी को, अंधकार के ऊपर रोशनी को जय उठाना है. அப்பந்தான் ஆளுகை நீங்க செய்ய ஆரம்பிப்பீங்க, இல்லனா சாத்தானே ஆளுகை செய்து கொண்டிருப்பான். तभी आप लोग वो अधिकार को ले सकते हैं, नहीं तो
शैतानी अधिकार चलाएगा. சோ இந்த அதிகாரத்தை எடுத்து உங்க கையில ஆளுகை தருகிறதற்காகத்தான் இந்த ப்ராசஸே நடந்து கொண்டிருக்கு. तो शैतान के हाथ से वो अधिकार को निकाल के हमारे हाथ में अधिकार को देने के लिए ही एक संतति चुना हुआ था. उस संतति में यीशु मसीह आया था. சோ இப்பொழுது அந்த இயேசு வந்துட்டாரு. अभी यीशु मसीह आ गया है. யாருக்காக வந்தாரு? இஸ்ரேலான இருளில் இருந்து மீட்கிற கூட்டத்துக்காக தான் வந்திருக்காரு. अभी यीशु मसीह आ गया है. किस लिए आया है? इस्राएल के लिए आया था. சோ அந்த 11 ஜெனரேஷன் வந்து அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. वो 12 संतति उनको एक्सेप्ट नहीं कर रहे थे. அதாவது ஒருவர் பிறப்பார் என்று தெரியும், ஆனா இயேசு தான் அவர் என்று அவங்க அக்செப்ட் பண்ணாம போயிட்டாங்க. उनको पता है एक पुत्र आएगा, हम एक मसीहा आएगा करके उनको पता है, मगर यीशु ही वो मसीहा है करके वो नहीं मान रहे थे. இப்பொழுதும் அதே கூட்டம் இந்த உலகத்துல இருக்கு. अभी भी एक ग्रुप ऑफ पीपल है जो वो नहीं मान रहे. அவங்க தான் இஸ்ரேல் என்ற மக்களாக இந்த பூமியில வசித்து கொண்டே இருக்கிறாங்க. वही जो लोग हैं जो इस्राएल में हैं. சோ அந்த மக்கள் இருதயம் கடினப்பட்டு இருளிலே இன்னும் கொண்டு இருந்து கொண்டே தான் இருக்கிறாங்க. उनकी हृदय कठिन हो गया एंड वो लोग अभी भी नहीं मान रहे. ஆனா தேவன் ஒரு அடுத்த பிளானை உருவாக்குறாரு. तो पिता दूसरा एक प्लान बना रहे हैं. இஸ்ரேலுக்காக மட்டுமல்ல, இந்த என்டையர் பூமியும் நான் வந்து பரிசுத்தமா மாத்தணும், நீதிமானா மாத்தணும், விசுவாசிகளா மாத்தணும்னு ஒரு பிளானை வச்சுட்டாரு. तो अभी पिता एक प्लान और बना रहे हैं. वो सिर्फ इस्राएल के लिए नहीं, जो अन्य जाति है, ये पूरे दुनिया में जो भी अन्य जाति हैं इस्राएल के अलावा सब धार्मिक होंगे, सब पवित्र होंगे और सब विश्वास होंगे. இதனால தான் இயேசு கிறிஸ்துவை புறஜாதியராகிய இந்தியன்ஸ் ஆகிய நாம் விசுவாசிக்கும் பொழுது நீதிமானாக மாறுகிறோம். तो इसलिए जो अन्य जाति लोग हैं, जो हम हैं, जो इंडिया में हैं, जो इस्राएल जो जूस नहीं हैं, हमको भी धार्मिक बनाने के लिए, पवित्र बनाने के लिए यीशु मसीह को विश्वास करना होता है. இப்போ நாம் இயேசுவை தெய்வமாகவும் எனக்காக மரித்திருக்கிறார், எனக்காக உயிரோட எழும்பியிருக்கார் என்று நான் விசுவாசிக்கும் பொழுது நாம் தார்மிகாகவும் பரிசுத்தமாகவும் மாறுகிறோம். तो अभी हम जो अन्य जाति लोग हैं, हम भी ऐसे विश्वास करेंगे तो यीशु मसीह मेरे लिए मरा था और मेरे लिए जी उठा था करके हम विश्वास करेंगे. जो हम अन्य जाति हैं, हम भी धार्मिक होते हैं, हम भी पवित्र होते हैं. சோ இதன் மூலமா தேவன் என்ன பண்றாருன்னா நம்மளை பரிசுத்தமாக மாற்றுகிறார், நீதிமானாகவும் மாற்றுகிறார். तो हम यीशु मसीह मेरे लिए मरा था, मेरे लिए जी उठा था करके विश्वास करने के टाइम पे हम भी पवित्र होते हैं, हम भी धार्मिक होते हैं. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் எடுங்க. 1 Corinthians chapter 6, அதாவது 6ஆம் அதிகாரம் 9வது வசனம். 1 Corinthians chapter 6 verse 9. அதாவது நம்ம அந்த காலத்துல எப்படி இருந்தோம் என்று இந்த இடத்துல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. 1 Corinthians 6 अधिकार நோமே और 9 वचन में என்ன போட்டிருக்குன்னா, क्या लिखा हुआ है? அந்நியக்காரர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை என்று அறியீர்களா? जो अन्याय कर रहे हैं वो लोग जो पिता के राज्य को वो नहीं स्वतंत्र करेंगे करके लिखा हुआ है. அவங்க எப்படிப்பட்டவர்களா இருக்காங்களா? அறியாதவர்கள் வஞ்சிக்கப்படாதிருங்கள். ஏமாந்து போகாம இருங்க. जो अन्याय कर रहे हैं वो पिता के राज्य में प्रवेश नहीं करेंगे करके आपको पता नहीं है. வேசி மார்க்கத்தார்கள் இருந்தாங்க. வேசி மார்க்கத்தார்னா அந்நிய தேவர்களை வணங்குறவங்களா இருந்தாங்க. वो लोग जो दूसरा भगवान को मान रहे थे. விபச்சாரக்காரராகவும், சுய புணர்ச்சிக்காரராகவும், ஆண் புணர்ச்சிக்காரராகவும், திருடராகவும், பொருளாசைக்காரராகவும், வெறியரும், உதாசீனரும், கொள்ளையரும் தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்திரப்பில்லை. சோ இந்த கேரக்டர் எல்லாம் உள்ளவங்களாக தான் அந்த இருளில் இருக்கிறவங்க இருப்பாங்க. जो अंधकार में है वो लोगों का कैरेक्टर ये वचन 9 और 10 में दिया हुआ है. சோ இந்த கேரக்டரா இருக்கிறவங்க தான் இருளிலே இருக்கிறவங்களாகவே இருந்தாங்க. ये वाला कैरेक्टर जिनके अंदर है वो अंधकार में है. உதாசீனர் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் வார்த்தையா இருக்காங்க. உதாசீனர்னா இக்னோரன்ஸ் ஆர் கேர்லெஸ், ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதவங்களா இருக்கிறாங்க. जो अज्ञान में है वो भी एक अंधकार की कैरेक्टर है. உதாசீனர்னா இயேசு என்னத்தை எனக்காக மரித்திருக்காரு, எனக்காக உயிரோட இருக்காரு, he is not giving importance to the Jesus Christ.
यीशु मेरे लिए क्या मरा था, मेरे लिए क्या जी उठा था करके जो यीशु मसीह ने किया था उसको जो इम्पोर्टेंस नहीं दे रहे वो भी एक अंधकार की कैरेक्टर அதாவது है। மனிதர்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம தேவனுக்கு கொடுக்காமே போயிட்டாங்க. जो मनुष्य को इम्पोर्टेंस नहीं दे रहे हैं ऐसे वो पिता को भी इम्पोर्टेंस नहीं दे रहे। ஃபார் எக்ஸாம்பிள் தேவன் இயேசு அதாவது ஒரு மனுஷனாவே நினைச்சதுனால இயேசுவை ஒரு மனிதனாவே நினைச்சு அவர் உதாசீனப்படுத்திட்டாங்க. यीशु को एक आम आदमी जैसे ही देखा था तो उन्होंने ये माना नहीं था जो यीशु मेरे लिए मरेगा, मेरे लिए जी उठेगा करके उन्होंने माना नहीं था, क्योंकि यीशु को एक आम आदमी करके ही वो लोग सोच रहे थे। அதுதான் உதாசீனம்னு சொல்லப்படுது. उसको ही हम अज्ञान और इम्पोर्टेंस नहीं देना, यीशु को इम्पोर्टेंस नहीं देना कैरेक्टर है। அவர்தான் தீர்க்க தரிசனத்தின் மூலமாக பிறந்தவர் என்பதை அவங்க வேல்யூ கொடுக்காமே போயிட்டாங்க. यीशु ही एक है जो पहले से दृष्टांत बोल बोल के वचन के थ्रू ये बनाया हुआ ये यीशु मसीह है करके उन्होंने इम्पोर्टेंस नहीं दिया था। அந்த கொடுக்காதவங்க உள்ள பிரவேசிக்க மாட்டாங்கன்னு இந்த வேதம் சொல்லுது. ऐसे यीशु मसीह को जिसने इम्पोर्टेंस नहीं दिया है और यीशु मसीह ने जो किया था उसको इम्पोर्टेंस नहीं दिया है, वो पिता के राज्य में प्रवेश नहीं करेंगे। அது அவங்களுடைய ப்ராப்ளமும் இல்ல, वो उनकी प्रॉब्लम भी नहीं है, ஏன்னா அவங்க இருளில் இருக்காங்க. क्योंकि वो अंधकार में है। அந்த இருளில் இருக்கிறவங்க வெளிச்சத்தை பார்க்கவே முடியாது. जो अंधकार में है वो रोशनी को नहीं दे सकते। Unless until வெளிச்சம் வந்தா மட்டும்தான் அவங்க வெளிச்சோனே அதை பார்க்க முடியும். तो रोशनी वहां पे आएगा और उस रोशनी को वो देखेंगे, तभी वो उस अंधकार से बाहर आ सकते हैं। இப்பொழுது இயேசு நமக்காக மரித்து நமக்காக உயிரோடு எழும்புறதை நீங்க விசுவாசிக்கும் பொழுது என்ன நடக்குது என்றால், अभी यीशु ने मेरे लिए मरा था, मेरे लिए जी उठा था करके आप विश्वास करने के टाइम पे ये हो रहा है। 11ஆம் வசனம் சொல்லப்படுது, जो 1 Corinthians chapter 6 verse 11 में जो लिया हुआ है वो मिल रहा है। உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். पौल ये बोल रहा है जो 1 Corinthians chapter 6 verse 9 and 10 में जो कैरेक्टर्स अंधकार के कैरेक्टर्स दिया हुआ था, आप लोगों में भी काफी लोग ऐसे ही थे। ஆயினும் फिर भी கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தின் மேலும் यीशु के नाम के ऊपर भी தேவனுடைய ஆவியினால் கழுவப்பட்டீர்கள். यीशु के नाम से और उनके आत्मा से आप लोगों को क्लीन किया हुआ है। பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள்னு இருக்கு. आप पवित्र बन गए हैं, आप धार्मिक बन गए हैं करके लिखा हुआ சோ है। நீங்க இயேசுவை என்னைக்கு விசுவாசிக்கிறீங்களோ, எனக்காக மரித்தார், எனக்காக உயிரோடு எழும்பியிருக்காரு விசுவாசிக்கிறீங்களோ, நீங்க அன்னைக்கே தார்மீகாவும் ஆயிட்டீங்க, பரிசுத்தமாக ஆயிட்டீங்கன்னு இந்த வேதம் சொல்லுது. यीशु मसीह मेरे लिए मरे थे, मेरे लिए जी उठे थे करके जिस दिन आप विश्वास कर रहे हैं उस दिन पे आप धार्मिक बन गए, आप पवित्र बन रहे हैं करके लिखा हुआ। சோ நீங்க பரிசுத்தமா ஆகிறதுக்கும் நீதிமான ஆகிறதுக்கும் நீங்க எதுவும் பண்ண வேண்டாம், இயேசுவை விசுவாசித்தாலே போதுமானதா இருக்கிறது. आप पवित्र बनने के लिए, धार्मिक बनने के लिए आपको कुछ नहीं करना है, सिर्फ यीशु को विश्वास करना है। நீங்க விசுவாசித்ததோடு மற்றும் அல்லாமல் அது ஆக்ஷனாக கொண்டு வரணும். आप सिर्फ विश्वास से नहीं, उस विश्वास के थ्रू आपको एक क्रिया भी करना है। கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது. जो विश्वास बिना क्रिया का है वो मरा हुआ है। ஆனா அந்த கிரியை எப்படிப்பட்டதா இருக்கணும்னா உன்னுடைய அன்பினால அது ஆக்டிவேட் பண்ணப்பட்டதா இருக்கணும். मगर वो विश्वास कैसे क्रिया करेगा, वो प्यार के वजह से क्रिया करेगा। கலாத்தியர்ல போட்டிருக்குது, அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். गलातियंस में लिखा हुआ है जो विश्वास प्यार के वजह से क्रिया कर रहा है वही अच्छा है। சோ நல்லா படிச்சுக்கோங்க. பரிசுத்தத்துக்கு முன்னாடி தார்மீக்கு முன்னாடி விசுவாசத்துக்கு அப்புறம் ஆக்ஷன், அந்த ஆக்ஷன் எப்படி இருந்தா லவ் மூலமா வரதா இருக்குது. पवित्र है, पवित्र के पहले धार्मिक है, धार्मिक के पहले विश्वास है। विश्वास कैसे जिएगा, वो क्रिया के थ्रू जिएगा, वो क्रिया कहाँ से आएगा, प्यार के थ्रू आएगा। சோ இந்த அன்பு நம்மளுடைய இருதயங்களை நீங்க என்னைக்கு இயேசு தெய்வமாக ஏற்றுக்கொள்ளுங்களோ, ரோமர் 5:5 படி அன்பு உங்களுக்கு ஊற்றப்படுகிறது என்று சொல்லப்படுது. रोमन्स चैप्टर 5 वर्स 5 में जो लिखा हुआ है, तभी आप यीशु को अपना करके ग्रहण किया है, तभी वो
प्यार आपके अंदर डाला हुआ है। இப்போ நீ என்ன பண்ணா, எனக்கு அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறதுனால ஒரு நான் ஆக்ஷன் பண்ணுவேன், என் ஃபெய்த் ஆக்டிவேட் பண்ணுவேன், நான் தார்மீக் என்று சொல்லுவேன், நான் நீதிமான், நான் பரிசுத்தவான்னு சொல்லி நான் அந்த பரிசுத்த கூட்டமாகவே வாழ போகிறேன் என்று நீங்க தான் அதை ஆக்டிவேட் பண்ணணும். तो अभी आपको ही इस चीज को एक्टिवेट करना है। रोमन्स चैप्टर 5 वर्स 5 में जो लिखा हुआ है, जो प्यार हमारे अंदर हमको दिया हुआ पवित्र आत्मा से प्यार हमारे अंदर डाला हुआ है, उस प्यार से वो मैं विश्वास को एक्टिवेट करूंगा, उस विश्वास के थ्रू मैं धार्मिक बनूंगा, वो धार्मिक के थ्रू मैं पवित्र बनूंगा करके आपको अभी मानना है। So this is the இதுதான் உங்களுடைய வாழ்க்கையாகவே இருக்க வேண்டும். நீங்கள் பரிசுத்தமாக இருப்பதற்காகத்தான் தேவனே உங்களை சூஸ் பண்ணி அழைச்சிருக்காரு. तो यही आपको लाइफ होना चाहिए, ऐसे जीने के लिए आपको पिता ने चुना है। இதை நீங்க தெரிந்து கொள்ளும்போது உங்க வாழ்க்கை எப்படி மாறும் என்றால், इसको आप जानने के बाद आपका लाइफ कैसे चेंज हो रहा है। ரோமர் 8ஆம் அதிகாரம் 30வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு. रोमन्स चैप्टर 8 वर्स 30 में दिया हुआ है 30 29 30 31 32 வரைக்கும் நம்ம படிக்கலாம். रोमन्स चैप्टर 8 वर्स 29 30 31 32 நம்முடைய குமாரனாகிய தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதல் பெயராகும் பொருட்டு தேவன் எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக முன் குறித்து இருக்கிறார். அதாவது we are chosen to equal to the Jesus Christ சொல்றாரு. तो इस वचन में ये लिखा हुआ है, हमको चुना है, यीशु के जैसे रहने के लिए हमको चुना हुआ है. அது 9வது வசனம் என்ன இது 29வது ரோமர் 8:29 रोमन्स 8 चैप्टर 29 में दिया हुआ है, हम लोगों को चुना हुआ है. क्यों चुना हुआ है? यीशु जैसे रहने के लिए चुना हुआ है. நம்மளும் ஜீசஸும் சேமா தான் இருக்கிறதுக்காக தான் அவர் चूஸ் பண்ணிருக்காரு. हम और जीसस को सेम होने के लिए ही हमको चुना हुआ है. அதனால தான் 30வது வசனம் என்ன சொல்றாருன்னா, எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். तो नेक्स्ट वर्स जो 30वां वचन है उसमें दिया हुआ है, जिसको पहले चुना है उसको बुलाया हुआ है. ஃபார் எக்ஸாம்பிள், உங்க குடும்பத்துல உங்களை மட்டும் அழைத்திருக்கலாம், உங்களை சூஸ் பண்ணிட்டாரு, நீங்க வந்து இயேசுவை மாறணும்னு சூஸ் பண்ணிட்டாரு. किस लिए बुलाया हुआ है? आपको धार्मिक होने के लिए बुलाया हुआ है. आपको यीशु जैसे रहने के लिए पहले आपको चुना हुआ था, फिर धार्मिक होने के लिए आपको बुलाया हुआ है. அழைத்து அவர்களை நீதிமானாக்கி இருக்கிறாராம். जिनको उन्होंने बुलाया है उनको धार्मिक बनाया है. அவரை நீதிமானாக்கினவர்களை அவர்களை மகிமையும் படுத்தி இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. जिसको धार्मिक बनाया है उनको महिमा दिया है. இவர்களை நாம் என்ன சொல்லுவோம் கேக்குறாரு. इसके बारे में हम क्या बोलेंगे? பவுல் சொல்றாரு, உன் ஃபேமிலியில நான் உன்னை சூஸ் பண்ணிருக்கேன், இயேசு நீயும் ஈக்குவலா இருக்கும்படி சூஸ் பண்ணிருக்கேன், உன்னை நான் கூப்பிட்டிருக்கேன், உன்னை நீதிமான் ஆக்கியிருக்கேன், உன்னை பரிசுத்தப்படுத்திருக்கேன்னு சொல்றாரு. तो पவுल बोल रहा है, तुम्हारे फैमिली में से तुमको मैंने चुना था, यीशु जैसे रहने के लिए तुमको चुना था, तुमको मैंने बुलाया है, तुमको धार्मिक बनाया है, तुमको महिमा बनाया है, इससे ज्यादा क्या चाहिए करके दिया. தேவன் நம்மளுடைய பட்சத்தில் இருக்கையில் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார் என்று சொல்றாரு பவுல். पिता हमारे पक्ष में होंगे, हमारा पास होंगे, तो हमको विरोध करके कौन आएगा करके लिखा हुआ है. நீ சூஸ் பண்ணப்பட்டவன், நீ நீதிமான் ஆயிருக்க, உன்னை பரிசுத்தமா ஆக்குனது தேவனாக இருக்கிறார், அதனால உன்னை யாரும் குற்றப்படுத்த முடியாது. तुमको पिता ने चुना है, पिता ने तुमको बुलाया है, वही तुमको धार्मिक बनाया है, वही तुमको पवित्र बनाया है, तो कोई भी तुम्हारे ऊपर उंगली उठा नहीं सकते करके यीशु मसीह बोल रहे हैं. அதனால 32வது வசனம் என்ன சொல்றாருன்னா, தம்முடைய சொந்த குமாரன் பாராமல் நமக்காக அவரை ஒப்பு கொடுத்தவரும் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பாரோன்னு கேட்காரு. So Romans chapter 8 verse 32 में ये लिखा हुआ है, अपना पुत्र को हमारे लिए दिया है, तो बाकी सारा चीज को हमको कैसे नहीं देगा करके लिखा हुआ है. பாக்கி சாராஜிஸ்னா எதை சொல்லப்படுதுன்னா, உங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் அவர் தந்து இருக்கிறார்னு சொல்லப்படுது. बाकी सारा चीज का मतलब ये है, जो भी आपकी जरूरी है वो सारे जरूरत. எனக்கு ஹெல்த் இல்ல நீங்க நினைக்காதீங்க, मेरे लिए अच्छा वाला चंगाई नहीं है करके मत बोलो. வெல்த் இல்லன்னு நினைக்காதீங்க, पैसा नहीं है करके मत सोचना. அவர் குமாரனையே கொடுத்திருக்காரு என்றால் மற்றது எல்லாத்தையும் உங்களுக்கு தந்திருக்காருன்னு சொல்றாரு.
आप ये नहीं है वो नहीं है करके मत सोचना, क्योंकि उसने अपने बेटे को दिया है तो बाकी सारे चीज को भी दिया हुआ है। 33வது வசனம் என்ன சொல்லப்படுதுன்னா, தேவன் தெரிந்து கொண்டவர்களை குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான் ஆக்குகிறவர். पिता ने जिन लोगों को चुना था उनको कौन उनके ऊपर कुछ गलत बोल सकते हैं, क्योंकि पिता ही उनको धार्मिक बनाया है। சோ இப்ப இந்த மெசேஜ் கேட்டிருக்க நீங்க எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டதனால தார்மீக். आप जो भी ये मैसेज को सुन रहे हैं, आप लोग सबको यीशु को अपना करके ग्रहण किया है, तो आप सब लोग धार्मिक हैं। அதனால 34வது வசனம் என்ன சொல்லப்படுதுன்னா, ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? तो 34 का वर्स में, रोमन्स चैप्टर 8 वर्स 34 में दिया हुआ है। तो कौन குற்றம் சாட்டுகிற, நீ நீதிமான் இல்ல, நீ யோக்கியம் இல்லன்னு சொல்றவன் யாருன்னு கேட்காரு. तो उस वर्ष में दिया है, तो यीशु ने हमको धार्मिक बनाया है, तो तुम धार्मिक नहीं हो करके कौन हमको बोल सकता है? கிறிஸ்து எனக்காக மரித்திருக்கிறார், क्रिस्तु मेरे लिए मरे हैं, கிறிஸ்து எனக்காக உயிரோடு எழும்பி இருக்கிறார், क्रिस्तु मेरे लिए जी उठे, அவரே தேவனுடைய வலதுபுறத்தில் இருந்து எனக்காக வேண்டுதல் செய்து கொண்டே இருக்கிறார்னு சொல்லப்பட்டிருக்கு. वही पिता की दाएं तरफ से बैठ के मेरे लिए प्रार्थना कर रहे करके लिखा हुआ है। அப்ப இயேசு நமக்காக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சதுனால நீ நீதிமானாவும் பரிசுத்தவானாவும் இருக்கிறாய். यीशु मसीह ने हमारे लिए सब कुछ कर दिया है, तो हम धार्मिक और पवित्र बन गए हैं। இயேசு ஏன் அப்படி செஞ்சாரு? क्यों यीशु ने ऐसे किया? ஒரே காரணம், தேவன் அன்பாக இருக்கிறார் என்று வேதம் சொல்லப்படுது. एक ही कारण है, पिता हम सबके प्यार कर रहे हैं करके लिखा हुआ। God is love ன்னு சொல்லப்படுது. भगवान प्यार है करके लिखा हुआ। Love is not God. प्यार भगवान नहीं है, God is love ன்னு சொல்லப்படுது. भगवान प्यार है। தேவன் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் சொந்த குமாரனை கொடுத்தார் என்று சொல்லப்படுது. पिता हमसे प्यार किया था, इसलिए अपने प्यारे पुत्र को हमारे लिए दिया था करके लिखा हुआ है। அதனால நீ நீதிமானாவும் பரிசுத்தவானா இருக்கிறதுனால தேவன் உன்னிடத்தில் அன்பு கூறுகிறார் என்பதை விளங்கிக்கொள். तो आप पवित्र और धार्मिक है, तो पिता आपसे प्यार कर रहा है करके आपको समझ में आना चाहिए। இதை நீ உணரும் பொழுது உனக்கு என்னெல்லாம் வரும் என்று பாரு. 36வது வசனம் சொல்லப்படுது. ये आप समझने के टाइम पे आपको क्या क्या मिलने वाला है। கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? क्राइस्ट का प्यार से हमके कोई कौन अलग कर सकता है? நீங்க தார்மீக்கு பசுத்தவான்னு நீங்க தெரியாம இருந்தீங்கன்னா இதெல்லாம் அந்த அன்பை விட்டு பிரித்துறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. जो भी चीज अभी वर्स 36, 37, 38 में 38, 39 में जो भी कार्य लिखा हुआ है, तो आपको यीशु ने आपको पवित्र किया है, यीशु ने आपको धार्मिक किया है करके आपको अच्छी तरह समझ नहीं होगा। तो ये जो भी चीज इसमें लिखा है, जो वर्स 36, 37, 38, 39 में जो भी चीज लिखा है, वो आपको यीशु के प्यार से अलग कर सकता है। பிகாஸ் என்ன சொல்றாருன்னா, இது எல்லாம் உன்னோட எமோஷன் அட்டாக் பண்ணிட்டே இருக்கும். நீ இப்படி இருக்க, நீ இப்படி இருக்க, நீ இப்படி இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். ये सारे चीज आपका भावना को अटैक करते रहेगा। तुम ऐसे हो, तुम ऐसे हो, तुम ऐसे हो करके आपका भावना को अटैक करेगा। ஆனா உன்னோட எமோஷன் அதை அட்டாக் பண்ணாலும் இயேசுவானவர் உன் மீது அன்பு செலுத்தி கொண்டேதான் இருக்கிறார் என்று இந்த வேதம் சொல்லுது. ये सारे चीज आपको आपकी भावना को अटैक करेगा, फिर भी यीशु मसीह आपके ऊपर प्यार कर रहे हैं करके बाइबल बोल रहा है। ஏனென்றால் சொந்த குமாரனை கொடுத்திருக்காரு, இதெல்லாம் கொடுக்காமையா இருப்பாரு? क्योंकि उन्होंने अपने प्यारे पुत्र को दिया है, तो ये सारी चीज क्यों नहीं देगा? बिकॉज जीसस क्राइस्ट इज ग्रेटर देन இந்த பாவனா காரியங்கள்லாம். क्योंकि यीशु मसीह जो भी चीज यहाँ पे दिया हुआ है वो सबसे ऊपर है। ஃபார் எக்ஸாம்பிள், ஒன்னாவது வந்து உபத்திரம் உங்களை விட்டு பிரிக்காதுன்னு சொல்றாரு. உபத்திரமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோ, பட்டயமோ, மரணமோ, ஜீவனோ, தேவ தூதர்களோ, அதிகாரங்களோ, வல்லமைகளோ, நிகழ்காரியங்களோ, வருங்காரியங்களோ, உயர்வோ, தாழ்வோ, வேற எந்த சிருஷ்டியோ நம்முடைய கர்த்தராகிய அன்பை விட்டு பிரிக்க முடியாது சொல்லுங்க. ஒரு 17 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. इसमें एक 17 चीज दिया हुआ है
ये सारे चीज यीशु के प्यार से हमको अलग करेगा कर नहीं सकता कर இந்த 17க்கும் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறீங்கன்னு என்றால் அந்த அன்பு உங்களை விட்டு விலகி போக காரணமா இருக்கிறது. आप ये वाला जो 17 चीज है इसको आप इम्पोर्टेंस देंगे तो आप यीशु के प्यार से अलग हो सकते हैं. இந்த 17 காரியங்களும் தேவன் பிரதர் ஹிந்தியில போடுங்க, லேவி பிரதர் ஹிந்தியில போடுங்க. அதாவது இந்த 17 காரியங்களும் நம்மை தேவனிடத்திலிருந்து பிரிக்க முடியாதுன்னு இந்த வேதம் சொல்லுது. लेवी ब्रदर इस वचन को हिंदी में आप डिस्प्ले करना. ये 17 जो चीज यहाँ पे लिखा हुआ है वो यीशु मसीह के प्यार से हमको अलग नहीं करेगा करके लिखा हुआ है. 39 என்ன சொல்லுதுன்னா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன்னு சொல்றாரு. तो पौल ये बोल रहा है जो भी ये चीज लिखा हुआ है ये सारे चीज यीशु मसीह का प्यार से हमको अलग नहीं कर सकता करके मैं कंफर्म कर रहा हूं करके लिखा हुआ. நீங்க சொல்றீங்க ஐயோ எனக்கு வந்து வறுமை இருக்கிறதே, இயேசு என்னிடத்துல இருக்காரா இல்லையான்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு நீங்க கேட்கலாம். आप ये बोल सकते हैं मेरा पास कंगालपन है तो यीशु मसीह मेरे साथ है कि नहीं है. எனக்கு வியாகுலனா வியாதி வந்துட்டு நான் வந்து இயேசு என்னிடத்துல இருக்காரா இல்லையான்னு நீங்க கேள்வி கேட்கலாம். मुझे बीमारी आ गया यीशु मसीह मेरे साथ है कि नहीं करके आपको आप बोल सकते हैं. எனக்கு துன்பம் வந்துட்டு நான் எனக்கு இயேசு என்னோட இருக்காரா இல்லையான்னு நீங்க கேள்வி கேட்கலாம். मुझे नुकसान आ गया है यीशु मसीह मेरे साथ है कि नहीं है करके எனக்கு நாசம் வந்து லாஸ் வந்துட்டு என் பிசினஸ்ல லாஸ் வந்துட்டு தேவன் என்னோட இருக்காரா இல்லையான்னு கேள்வி கேட்கலாம். मुझे मेरा बिजनेस में लॉस हो गया है यीशु मसीह मेरे साथ है कि नहीं है करके आप बोल सकते हैं. என் வீட்ல மரணம் நேர்ந்துட்டே இயேசு என்னோட இருக்காரா இல்லையான்னு நீங்க கேட்கலாம். मेरे घर पे एक मौत हो गया यीशु मसीह मेरे साथ है कि नहीं है करके आप बोल सकते हैं. நான் வந்து தாழ்த்தப்பட்டு இருக்கிறேனே இயேசு என்னோட இருக்காரா இல்லையான்னு நீங்க கேள்வி கேட்கலாம். मैं सबसे नीचे चला गया हूँ यीशु मसीह मेरे साथ है कि नहीं है करके आप पूछ सकते हैं. இது எல்லாம் இருந்தாலும் தேவனுடைய அன்பு உங்களை விட்டு பிரிக்கப்படாது, அவர் உங்களை இன்னும் நேசித்துக் கொண்டே இருக்கிறார் என்று இன்னைக்கு சொல்லுகிறார். जो भी चीज आपकी जिंदगी में होगी कोई भी यीशु मसीह के प्यार से आपको अलग नहीं कर सकता करके लिखा हुआ है. சோ நீங்க இப்ப எதை தியானிக்க வேண்டும் என்றால் आपको क्या मनन करना है. சோ தேவனுடைய அன்பு என்னை விட்டு பிரிக்க மாட்டாது என்று தியானிக்கப்படணும். यीशु मसीह का प्यार से मैं अलग नहीं हो सकता हूँ करके आपको मनन करना. நான் இயேசுவாக மாறதுக்கு சூஸ் பண்ணப்பட்டிருக்கேன். मैं यीशु जैसा बनने के लिए चुना हुआ हूँ. அதனால நான் தார்மீகாவும் பரிசுத்தமாக ஆக்கப்பட்டிருக்கேன். इसकी वजह से मैं धार्मिक और पवित्र बना हुआ हूँ. சோ அதனால நான் விசுவாசித்துக் கொண்டிருக்கிறேன். मैं ये सारे चीज को विश्वास कर रहा हूँ. எதை விசுவாசிக்கிறேன், தேவன் என்னை நேசித்துக்கோ எனக்காக மரித்து எனக்காக எழும்பி என்னை நேசித்துக் கொண்டே இருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். मैं क्या विश्वास कर रहा हूँ यीशु मसीह मेरे लिए मरा था, मेरे लिए जी उठा था और हमेशा मुझे प्यार कर रहा है करके मैं विश्वास कर रहा हूँ. நீங்க இந்த சிந்தனைக்குள்ளே இருக்கும் பொழுது நீங்கள் இயேசுவாக மாறுகிறீர்கள். आप ये सारे चीज को मनन करेंगे, आपका याद करते रहेंगे तो आप यीशु मसीह जैसे உங்களை நீதிமான ஆக்கி பசுத்தமானாக்கி மகிமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டு இருக்காரு. அவரே போல மாத்திட்டாரு. आप ऐसे आप सोचने के टाइम पे आपको पवित्र बना के आपका धार्मिक बना के आपको महिमा दे रहे हैं. சோ நீங்க உங்க எமோஷன்ல நீங்க நீதிமானும் பரிசுத்தமானும் மகிமைப்படுத்தப்பட்டிருக்கேன்னு நீங்க உணரும் பொழுது நீங்கள் இயேசு போலவே இந்த பூமியில இருப்பீங்க. आपकी भावना में आप धार्मिक और पवित्र बन गया करके आप महसूस करने के टाइम पे आप महिमा दे रहे हैं, ले रहे हैं. ஒன் மோர் திங், இங்க நீதிமானும் பரிசுத்தமல்ல, நீங்க அன்பு கூறப்பட்டவர்கள் என்பதையும் உங்க எமோஷன்ல நீங்க கொண்டு வரதா இருக்கு. तो आपकी भावना में ना सिर्फ आप पवित्र हैं, आप धार्मिक हैं, सिर्फ वो चीज नहीं, आप हमेशा यीशु मसीह आपसे प्यार कर रहे हैं करके वो भी आपकी भावना में आपको याद रखना है. அன்பு கூறப்பட்டவர்கள் என்பதையும் நீங்க கொண்டு வரும் பொழுது நீங்க மகிமையை எல்லாரும் காண ஆரம்பிச்சிடுவாங்க. हम यीशु मसीह मुझे हमेशा प्यार कर रहे हैं, मैं उनकी प्यार में हूँ करके आपकी भावना में लेके आने के टाइम पे आपका जो महिमा है वो सब दिखेगा बाहर. சோ இப்பொழுது தான் நீங்க இயேசுவாக மாறுறீங்க. இந்த நீங்க இயேசுவாக மாறதுக்காக அழைக்கப்பட்டிருக்கீங்க. நீங்க மட்டுமல்ல, இந்த பூமி முழுவதும் இயேசுவாக மாறப்பட்டதற்காகவே உருவாக்கப்பட்டிருக்கிறது. ऐसे आप भावना में सोचने के टाइम पे ही आप यीशु मसीह जैसे बन रहे हैं.
सिर्फ आप नहीं, सारे लोग यीशु यीशु करके यीशु जैसे बनाने के लिए ही चुने हुए हैं। ஸோ அதனால தான் பரலோகத்தில் நடக்கிறது போல பூமியிலும் சித்தம் நடக்கப்படுவதாக பிரேயர் நிறைவேறதா இருக்கிறது. इसलिए जो प्रेयर में दिया हुआ था, जो स्वर्ग में हो रहा है, वैसे ये पृथ्वी में भी होना चाहिए करके लिखा हुआ है. சொர்க்கத்துல இயேசு இருக்கிறாரு, நம்ம இங்க இயேசு போல இங்க நம்ம எல்லாருமே அப்படி இருக்கிறவங்களா இருக்கிறோம். स्वर्ग में यीशु है एंड पृथ्वी में सारे लोग यीशु जैसे होंगे. இதுவே தேவனுடைய சித்தம், இதுக்காகவே நாம் வாழ வேண்டியதா இருக்கிறது. यही गॉड का विल है एंड इसलिए हम जीने के लिए चुने हुए हैं. இதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கோம், இதற்காகவே நமக்கு ஒன்று சேர்க்கப்பட்டிருக்கோம். இந்த மெசேஜை நான் இதற்காகவே நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன். इसलिए हमने चुने हुए हैं, इसलिए हमको बुलाया हुआ है, इसलिए मैं भी इस मैसेज को दे रहा हूँ. சோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, நீங்க எதற்காக அழைக்கப்பட்டிருக்கீங்க என்பது மகிமைப்படுத்துவதற்காக அழைக்கப்பட்டிருக்கீங்க, நீதிமானாக ஆக்கிட்டீங்க, பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கீங்க, அன்பு கூறப்பட்டிருக்கீங்க. அதை மறந்து விடாதீங்க. तो आप ये याद रखना, आप प्यार के लिए बुलाया हुआ है, आप पवित्र हैं, आप धार्मिक हैं. சோ நீங்க மத்த இதையே தந்துட்டாருன்னா மத்த எல்லாத்தையும் உங்களுக்கு தந்துட்டாருன்னு தான் சொல்லுது. आपको महिमा भी दिया हुआ है, यही इस चीज को आपको दिया है, तो यीशु को आपके लिए दिया है, तो ये सारे चीज भी आपको दिया हुआ है. ஃபைனான்ஸ் குறித்து கவலைப்படாதீங்க, அது உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது. आपकी फाइनेंस के बारे में आप कुछ सोचना मत, वो आपके पास आ रहा है. ஏன்னா இயேசுவே வந்துட்டாரு, நீங்க அதை உங்க சிந்தனையில வச்சிருக்கும் பொழுது அந்த ஃபைனான்ஸ் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கிறது. पिता ने यीशु को मेरे लिए दिया है, तो ये फाइनेंस को भी मेरे लिए देंगे करके आप सोचने के टाइम में फाइनेंस आपके पास आएगा. உங்களுடைய ஹீலிங் உங்களை நோக்கி வந்து கொண்டே தான் இருக்கிறது. आपकी जो चंगाई है वो भी आपके पास आ रहा है. அவருடைய தழும்புகளால நீங்க குணமாயிட்டீங்க. उनके कोड़े खाने से आप चंगे हो அவருடைய தரித்திரத்தால நீங்க ஐஸ்வர்யனாக மாறிட்டீங்க. उनके कंगालपन से आप ऐश्वर्य बन இது गए. வந்து லெஃப்ட் ஹேண்டா வச்சுக்காங்க. ये आपकी लेफ्ट हैंड है. ரைட் ஹேண்ட்ல நீங்க பரிசுத்தமா இருக்கீங்க, நீதிமானா இருக்கீங்க, அன்பு கூறப்பட்டவங்களாக இருக்கிறீங்க. राइट हैंड में आप ये सोचना, आप पवित्र हैं, आप धार्मिक हैं एंड आप यीशु आपसे प्यार कर रहे हैं. சோ இந்த இந்த ரெண்டையும் சேரும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை தேவனுடைய இயேசுவாக மாறுகிறது இந்த பூமியில. तो आपकी राइट हैंड और लेफ्ट हैंड दोनों अभी मिलाएगा, तो आप यीशु जैसे इस पृथ्वी में जिएंगे. தேவன் கொடுத்த இந்த வார்த்தைக்காக நன்றி. यीशु ने जो जिया है इस वचन के लिए இந்த ஒளி இப்பொழுது வந்ததுக்காக நன்றி. जो रोशनी जो अभी आया है நாங்க பரிசுத்தமா இருக்கிறதற்காக நன்றி. हम पवित्र हैं इसलिए धन्यवाद. हम தார்மீகா இருக்கிறதற்காக நன்றி. हम धार्मिक हैं इसलिए धन्यवाद. நாம வந்து அவரோட அன்பு கூறப்பட்டவங்களாக இருக்கிறதற்காக நன்றி. हम यीशु हमसे प्यार कर रहे हैं इसलिए धन्यवाद. அவரோட தழும்புல நம்ம குணமானதற்காக நன்றி. उनके कोड़े खाने से चंगाई हो गई इसलिए धन्यवाद. அவர் சாபமாகி ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறதுக்காக நன்றி. उन्होंने हमारे लिए शाप लेके हमको अब्राहम के आशीर्वाद को दिया है इसलिए धन्यवाद. சோ இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க ஆபிரகாம் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. இப்போ நீங்க அந்த ஆபிரகாமா மாறினதற்காக நன்றி. तो अभी आप अब्राहम कितना इम्पोर्टेंट है करके आप अंडरस्टैंड कर चुके होंगे, तो वो अब्राहम के लिए धन्यवाद. சோ இப்போ வந்து கலாத்தியர் 3:20 படி நீங்க அந்த ஆபிரகாமுடைய சந்ததியாக மாறினதற்காக நன்றி விசுவாசத்தால. Galatians chapter 3 verse 20 में जो लिखा हुआ है, आप वो अब्राहम की संतति बन गया है इसलिए धन्यवाद. அந்த ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் நமக்கு வந்ததை புரிஞ்சு கொண்டீங்களா? अब्राहम के आशीर्वाद हमारे लिए आ गया करके आपको समझ में आ சோ गया. நம்ம வந்து நீதிமானாயிட்டோம், பரிசுத்தமானாயிட்டோம், நம்ம ஐஸ்வர்யனாக மாறிட்டோம், அன்பு கூறப்பட்டவர்களாக மாறினதுக்காக நன்றி. இதையே நம்ம தியானிக்கும் பொழுது தேவன் நம்மிடத்தில் கிரியை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை விளங்க ஆரம்பிப்போம். हम पवित्र हो गए, हम धार्मिक हो गए, हम यीशु हमसे प्यार कर रहे हैं. इस चीज को ही हमेशा हम मनन करते रहना है. நான் பிரேயர் பண்றேன் ஆவியானவர் இடத்துல. मैं अभी पवित्र आत्मा से கண்களை மூடுங்க. करूंगी. आंख बंद कर ले. ஆவியானவரே, இந்த அருமையான வார்த்தையை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி. पवित्र आत्मा इस बहुत अच्छे वाला वचन को हमको दिया है इसलिए धन्यवाद. எங்கள் இருளில் இருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்ததுக்காக நன்றி. हमको अंधकार से रोशनी में लेके आया इसलिए धन्यवाद. அந்த வெளிச்சம் எங்களிடத்துல நீதிமானாக எங்களை ஆக்கினதுக்காக நன்றி. उस रोशनी हमको धार्मिक बनाया इसलिए धन्यवाद. எங்களை பரிசுத்தமாக்கினதுக்காக நன்றி. हमको पवित्र बनाया इसलिए இதோட धन्यवाद. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், நீங்க எங்களை நேசித்து கொண்டே இருக்கிறீங்க, உங்களால நாங்க அன்பு கூறப்பட்டவர்களாக இருக்கிறதற்காக நன்றி. आप हमसे हमेशा प्यार कर रहे हैं, हम हमसे ज्यादा प्यार कर रहे हैं इसलिए धन्यवाद. சோ நீங்க எங்களை நீதிமான ஆக்குறதுனால எங்களை யாரும் குற்றப்படுத்த முடியாம இருக்கிறதற்காக நன்றி. हम आपने हमको धार्मिक बनाया है, इसलिए कोई हमको धार्मिक नहीं है करके नहीं बोल सकते इसलिए धन्यवाद. அது மட்டுமல்லாமல் மற்ற எல்லாமாகிய ஃபைனான்ஸையும் ஹீலிங்கையும் தந்துக்கிறதுக்காக நன்றி. இந்த பிசிக்கல் பாடியில
ये शरीर में हमको फाइनेंस और चंगाई सब कुछ आपने दिया है, इसलिए धन्यवाद। Yes, thank you so much, Father. Thank you so much for Jesus Christ. Thank you so much for Holy Ghost. Thank you so much for these words in the Bible. यीशु मसीह के लिए धन्यवाद, पवित्र आत्मा के लिए धन्यवाद, जो बाइबल में जो भी वचन दिया हुआ है सबके लिए धन्यवाद। So இந்த நாளில் இந்த வசனத்தை கொடுத்தீர், இதை எங்கள் வாழ்வில் நிறைவேறும் வரை நீங்களே கூட இருக்க வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வேண்டுகொள்கிறேன்। इस दिन में आपने ये वचन दिया था, इस वचन हम सबका जिंदगी में पूरे होने के लिए आपको धन्यवाद। आमीन।